தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சிரஞ்சீவி பாதையில் அரசியல் பயணத்தில் பயணிக்கும் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். சிரஞ்சீவி பாதையில் அரசியல் பயணத்தை தொடங்கும் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நடிகர் சிரஞ்சீவி இவர் ஆந்திராவின் சூப்பர் ஸ்டார் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகவும் பிரபலமானவர். ஆந்திராவில் இவர் திரைப்படங்களில் நடித்து அநேக லட்சக்கணக்கான ரசிகர்களை கொண்டவர். இவர் அரசியல் ஆசை வந்தது ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக. இவர் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்தார். தேர்தலில் போட்டியிட்டார். சூறாவளி பிரச்சாரம் செய்தார். மாநாடுகள் எல்லாம் நடத்தினார். ஆனால் தேர்தல் முடிவோ இவருக்கு பின்னடைவை தந்தது. ஏறத்தாழ 10% தொகுதிகளை கூட இவருடைய கட்சி வெற்றி பெற முடியவில்லை. மொத்தம் 25 தொகுதிகளில் தான் இவருடைய கட்சி வெற்றி பெற்றது. எதிர்க்கட்சியாக கூட வர முடியவில்லை. தேர்தலுக்கு பிறகு அரசியல் கட்சி நடத்துவதில் மிகவும் சிரமப்பட்டார். இனிமேல் அரசியல் கட்சி நடத்துவது வீண் என்ற முடிவுக்கு வந்தார். தன்னுடைய கட்சியை காங்கிரஸ் கட்சியோடு இணைத்து கொண்டார். பின்பு காங்கிரஸ் கட்சியில் மத்திய அமைச்சராக பதவியேற்றார். காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியை இழந்த பின்பு அவர் காணாமல் போய்விட்டார். இதுதான் சிரஞ்சீவியின் நிலைப்பாடு. இதுதான் சிரஞ்சீவியின் அரசியல் வரலாறு. இந்த சிரஞ்சீவி பாதையை நடிகர் விஜய் கடைபிடிக்கிறார். தற்பொழுது அரசியல் கட்சியை ஆரம்பித்தார். ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த கட்சியை ஆரம்பித்தார். ஆனால் அவரால் அரசியலை தாக்கு பிடிக்க முடியவில்லை, சமாளிக்க முடியவில்லை. வீட்டை விட்டு வெளியே மறைக்கிறார். உடல்நிலை ஒத்துழைக்கவில்லை. மக்கள் போராட்டங்களில் இவரால் கவனம் செலுத்த முடியவில்லை. கட்சியை ஆரம்பித்து விட்டார். வேறு வழி இல்லாமல் தற்பொழுது மாநாடுகள் நடத்துகிறார். கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். தேர்தலில் போட்டியிடுவார். தேர்தலில் வெற்றி கிடைத்தால் பயணத்தை தொடங்கலாம். அல்லது தேர்தலில் தோல்வி அடைந்தால் தன்னுடைய கட்சியை கலைத்துவிட்டு காங்கிரஸ் கட்சியில் இணைந்துவிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியை பெறலாம் என்ற எண்ணத்தில் விஜய் இருப்பதாக கூறப்படுகிறது. நடிகர் சிரஞ்சீவி பாதையில் அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ளார் விஜய். யாராக இருந்தாலும் அரசியலில் களமிறங்கினால் துணிவு வேண்டும், தாக்குப்பிடிக்க வேண்டும். அந்த மனநிலை விஜய்க்கு கிடையாது. ஏனென்று சொன்னால் விஜய் ஒரு கோழை.